ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 2026 ஜனவரியில் வருஷத்தின் முதல் ட்ரேடிங் செஷன் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸு ப்ளஸ் ஒரு 17 புள்ளிகள் அதிகரித்து 26,140 முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா டே லோ 26,113 டே லோ, டே ஹை 26,198 டே ஹை. இந்த ஒரு 60 பாயிண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 60 to 70 பாயிண்ட்லேயே ட்ராவல் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கத்துலேயும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு பெரிய அளவில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா இன்றைக்கி புத்தாண்டு அப்படிங்கிறதுனால வாரத்தின் முதல் நாள் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ப்ளஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. நாளைக்கான மார்க்கெட் ஒரு டவுன் சைடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே இந்த 200 ரேஞ்சு வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்சஸ் ஏற்கனவே 2-3 டைம்ஸ் வந்திருக்கு. அதேமாதிரி கீழே வர்றதுக்கும் சான்சஸ் நாளைக்கு இருக்கா, இல்லை நாளைக்கான ஒரு பிரேக் அவுட் கொடுக்குமா? இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 26,200 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது 26,250 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 26,320 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை. இது ஒரு அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. அதேமாரி நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே இந்த 26,120 ஒரு சப்போர்ட் ஆகவும் இன்றைக்கான டே லோ. அடுத்த சப்போர்ட்டு 26,080 ஒரு சப்போர்ட் ஆகவும், அதையும் உடைச்சது அப்படின்னா 26,000 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பெரிய அளவில் எந்த ஒரு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த இடத்துல சஸ்டைனாக நாளைக்கும் கன்சாலிடேட் ஆகுமா, இல்லை இந்த 200க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுமா? நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம பையிங் கன்சிடர் பண்ணணும். 26,200க்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 320 வரைக்கும் போகும். அப்படி மார்க்கெட் 26,200 கீழே மேலே போக முடியல அப்படின்னா, கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 120 சப்போர்ட் எடுக்கும். நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த 120 உடச்சிட்டு கீழே இருக்குது. 26,120 உடச்சி மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா அடுத்தது 26,000 வரைக்கும் வரதுக்கும் 26,080 26,040 நம்ம சப்போர்ட் ஜோன்லாம் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக இந்த 200க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் கீழே ஒரு 200 பிரேக் பண்ண விடாமல் கீழே வந்துட்டு இருக்குன்னா நல்ல செல்லிங் இந்த 120 உடச்சிது அப்படின்னா நல்ல செல்லிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது ரெண்டு தான் நாளைக்கான இன்ட்ராடேவுக்கான மிட் பாயிண்ட்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.